ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாங்கள் கோவிலுக்கு போனப்போ எடுத்த விளாக் தான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பக்தவாச்சல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு எப்போவுமே நல்ல நாளில் போயிட்டு வருவோம். சாட்டர்டேயில் கூட போயிட்டு வருவோம். இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக விளையாடுவாங்க. ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கும். ஸோ அங்கே பசுமாடு நிறைய இருக்கும். இது பக்கத்தில் தான் விருதீஸ்வரர் கோவிலும் இருக்கும். கோவிலுக்கு போனாலே கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பசங்களும் ஹாப்பியாக விளையாடுவாங்க. அதுக்காக தான் நான் எப்போவுமே போவேன். கடவுள்கிட்ட போயிட்டு நமக்கு என்ன தேவைன்றதை கேட்குறத விட மனசு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வருவேன். எப்போவுமே நான் வெற்றிலை தீபம் போட்டு எப்படி வழிபடுவேன்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு செவ்வாய்க்கிழமை, சஷ்டியில், கிருத்திகையில், தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாட்களில் நான் 6 தீபம் வெற்றிலை தீபம் போட்டு தான் வழிபடுவேன். ஓம்னு மந்திரம் போட்டிருக்கேன். அதே போல் ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி வச்சு ப்ரே பண்ணிக்குவேன். கண்டிப்பாக அரளிப்பூ போட்டு ஒரு வாரமும் நான் வழிபடுவேன். முருகருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அரளிப்பூ தான். இந்த விலாக் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதை லாங் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அரளிப்பூ போட்டு வழிபடுங்க. அரளிப்பூ மாலையாக கட்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் ப்ரே பண்ணது தான். இந்த செவ்வாய்க்கிழமை நான் பூஜை பண்ணது தான். ஸோ முருகர் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் ஒரு முருகர் வச்சு, என்கிட்ட நிறைய முருகர் ஃபோட்டோ இருக்கிறதுனால ஒரு வாரமும் ஒரு முருகர் வச்சு அவங்களுக்கு பூ போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணுவேன். இதில் நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நானுமே இது வீடியோவில் நேற்று பார்த்தது தான். ஒரு அப்பா 2 குழந்தைய வண்டியில் கூட்டிகிட்டு வராரு. முன்னாடி சின்ன குழந்தையும் பின்னாடி பெரிய குழந்தையும் உட்காந்துட்டு இருந்தது. அவர் வண்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய லாரி நின்றுட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி அவர் நின்னார். நின்று ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய ட்ரக் வண்டி அவர் வண்டியை ஒரு இடி தான் இடிச்சுது. இடித்த செகண்டு 2 வண்டிக்கு நடுவில் அவர் வண்டி மாட்டி கீழே விழுந்துடுச்சு. 2 குழந்தையுமே பார்த்திங்கன்னா அந்த பெரிய வண்டி நகர்ந்ததும் அந்த வண்டி நகர்ந்ததுமே ஒரு தாத்தா ஓடி போய் அந்த 2 குழந்தையுமே தூக்கிட்டாரு, காப்பாற்றிட்டாரு. ஆனால் அவங்க அப்பா அடியில் மாட்டிக்கிட்டார் போல். ஸோ இந்த விஷயம் நைட்டு நடந்தது. நான் இதை காலையில் பார்க்கும்பொழுது அப்படியே காட்டுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் அந்த குழந்தைங்களையும் அவங்க அப்பாவோட பாடியை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு ஃபுல்லாக ப்ளட்டு. அந்த 2 குழந்தைங்கள அவ்வளோ நேரம் யாரோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பொதுமக்கள் தான் அந்த வண்டியில் ஏற்றி விடுறாங்க. ஒரு 5 நிமிஷம்தான். நைட் அந்த 2 குழந்தைங்களும் அவங்க அப்பா கூட வண்டியில் வந்தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்து போன பாடியையும் அந்த 2 குழந்தையும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அதை நான் பார்த்ததுமே என் மனசு ரொம்ப சங்கடமாக ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏதோ ஒரு புண்ணியம், கடவுள் செஞ்ச புண்ணியத்தால் அவங்க அப்பா உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்கள காப்பாற்றிட்டு அவரோட உயிர் போயிருக்கோம். ஸோ நான் எப்போவுமே வீட்டில் என்ன திரி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், சிவப்பு, பச்சை, பஞ்சு திரி, வெள்ளை கலர் திரி, இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். குபேரருக்கு பச்சை கலர் திரி போட்டு விளக்கேற்றினா சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பருத்தி பஞ்சு திரி நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு போட்டு ப்ரே பண்ணிக்கிட்டா நல்ல மதிப்பெண் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு திரியும் ஒரு நாள் நம்ம ஏற்றலாம். சிகப்பு திரி முருகருக்கு நீங்கள் போட்டு விளக்கேற்றும் போது கடன்லாம் சீக்கிரமாக குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவரை சஷ்டியில் கூட நம்ம இதை போல் திரிலாம் போட்டு விளக்கேற்றி ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நாட்களில் நான் விசேஷமான நாட்களில் இந்த மாதிரி திரிலாம் மாற்றி போட்டு விளக்கேற்றுவேன். ஒரு உயிர் போனால் திரும்ப வரவே வராது. அந்த குழந்தைங்க அவங்க அப்பாவை எந்த கண்ணோட்டத்தில் அவங்க அப்பா உயிர் பிரியறது அவங்க பார்த்துருப்பாங்கன்றது என்னால் உணர முடியுது. அந்த ஆத்மாவும் தன் குழந்தைங்கள காப்பாற்றிட்டோன்ற ஒரு மனசு நிறைவோடையே போய் சேர்ந்துருக்கும். ஒரு பெத்த தாயாக அவங்களுடைய வேதனை, கடவுளே என் குழந்தையாவது நல்லபடியாக காப்பாற்றிட்டேன்னு இருக்கும். ஸோ யார் செய்கிற புண்ணியம் பாவம் பொறுத்து தான் நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும். கண்டிப்பாக ப்ரேயர் எல்லா விதத்துலேயும் நம்மளை காப்பாற்ற ஒரு துணையாக இருக்கும். வெளியே துளசி மாடை பூஜை பண்ணுறதுக்காக தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வெளியே துளசி மாடத்தை புதுசாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் கொட்டிட்டு நிறைய செங்கல் வச்சு அடுக்கி செம்மண்லாம் கொட்டி அந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பப்போ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பராமரித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ பழைய கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது கல்லெல்லாம் வச்சு அடுக்கிட்டு இப்போ அதுக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நிறைய விதை போட்டு நிறைய கல் நட்டு வச்சுருக்கேன்.
வாசலில் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக துளசி மாடம் இருந்தது. நாயெலாம் வந்து ஆள் இல்லைன்னா பாத்ரூம்லாம் போகிறதுனால அது கருகி போயிடுச்சு. அதை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த பக்கம் ஓரமாக துளசி மாடத்தை வீட்டுக்கிட்ட வச்சுட்டு ஃபுல்லாக செங்கல் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதில் நிறைய துளசி விதை தூவி விட்டு க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஏரியா முழுக்க ஃபுல்லாக துளசி தான் வரும். நான் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி எப்பயும் போல் துளசி மாட பூஜை பண்ணிட்டோம்னா இந்த இடம் சூப்பராக ஆகிடும் சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி பூ போட்டு பத்தி ஏற்றி இன்றைக்கி காலையிலேயே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கே நான் இந்த துளசி மாட பூஜையை பண்ணிட்டேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை பண்ணுவேன். நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் முறையிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி மங்களகரமாக பூஜை பண்ணால் அது என் வீட்டுக்கே சுபிக்ஷமாக இருக்கும், வீடு மங்களகரமாக இருக்கும், வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாகும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் டெய்லி சின்ன எறும்புகளுக்கு நான் உணவு வைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் தான் இதெல்லாம். சிலரால் சில விஷயத்தை உணர முடியும், சிலரால் உணர முடியாது. ஸோ எல்லாருமே நம்மளை என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். நம்ம பண்ணுற ப்ரேயர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எப்போவுமே ராகு கேது கிரகங்கள் தோஷம் இதை நிவர்த்தி பண்ணணுன்னா சில வகையான பூஜை பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ ஃபுல்லாக செங்கல் வச்சு அடுக்கி அது உள்ளே ஃபுல்லாக துளசி விதை போட்டிருக்கேன். ஆலிவேரா மட்டும்தான் இருக்குது என்ட்ரன்ஸில். ஓரமாக துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக துளசி வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாயெலாம் வந்தாலும் அந்த ஓரமாக போய் பாத்ரூம்லாம் போக முடியாது. அதனால் ஃபுல் ஏரியாவும் நான் கவர் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த வேலையை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இங்கே பூச்செடி கூட வைக்கலாம், ஆனால் எனக்கு பூச்செடி வைக்க விருப்பம் இல்லை. ஃபுல்லாக துளசி தான் வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக துளசி மடமாக ஆக்க போகிறேன். இந்த ப்ரேயர் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய பலன் என்னன்னு தெரியும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஐயோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு என்னோடய துளசி மாடம் இப்படி தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு தான் ஒரு வாரமாக டைம் எடுத்து இந்த கலர்லாம் அடுக்கி இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விதை போட்டு வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து துளசி மாடம், ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக வெத்தலை கொடி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக இந்த இடத்த க்ளீன் பண்ணி ஃபுல்லாக விதை போட்டிருக்கேன். வளர்ந்ததும் நான் காட்டுறேன். இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.